ராஜாக்களின் புஸ்தகம் அதிலே 18வது அதிகாரம் அதிலே 21வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு எலியாவாகிய தீர்க்கதரிசி ஜனங்களிடத்திலே வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி 2 நினைவுகளால் நடந்து கொண்டிருப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்கு பின்னாடி வாங்க, உலகம் வேண்டுமானால் உலகத்துக்கு பின்னாடி போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மட்டும் 2 நினைவுகளோடு கூட நம்ம இருக்க முடியும் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. 2 நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு நினைவுகள். ஒன்று அனலா இருக்க வேண்டும், இல்லை குளிரா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது அனலாவும் இல்லை குளிராவும் இல்லை, 2க்கும் நடுவில் இருப்போனா வசனம் சொல்லுது கர்த்தர் நம்மளை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சொன்னானம்மா, ஒரு பாஸ்டர் இப்படியா ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு மனுஷன் வந்து பாஸ்டர் சொல்கிறாராம்மா, பாஸ்டர் எனக்கு சபைக்கு வரக்கே பிடிக்கல, எனக்கு சபைக்கு வரக்கே பிடிக்கல. அந்த எந்த சபைக்கு போனாலும் அங்கே இருக்க பாஸ்டர்மாருங்க, நீ பாவம் 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 பாவம், நீ பாவம் செய்கிற, பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிற, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் சொன்னதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னாரம்மா, நான் கவனிங்க இங்கே, அந்த பாஸ்டர் சொன்னாரம்மா, சரிப்பா சரி ஓகே, சபையை தவிர எந்த இடத்துல உனக்கு பாவத்தை குறித்து சொல்கிறாங்க? அவனுக்கு புரியலையம்மா. மறுபடியும் அவர் தெளிவாக சொல்கிறார். சரி ஓகே, இப்போ நீ நகை கடைக்கு போகிற, நகை கடைக்கு போயிட்டு ஒரு சவரன் நகை வாங்குற, நகை வாங்கினதுக்கப்புறம் உள்ளே போகும்போதே அங்கே நகை கடைக்காரு, பாவி பாவம் செய்வர்கள்லாம் வெளியவே நில்லுங்க அப்படின்ட்டு நகை கடைக்காரர் சொல்கிறாரா? இல்லை. நீ வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கடைக்கு எடுக்க போகிற, ட்ரெஸ்ஸு கடைக்கு உள்ளே போனோன்னு நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் நீ என்ன பண்ணு, அறிக்கையிட, நீ செய்கிற பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பு அப்படின்ட்டு எந்த நகை எந்த ட்ரெஸ்ஸு கடைக்காராச்சும் சொல்கிறாராப்பா? சொல்லு. சபையை தவிர எந்த இடத்துலையாச்சும் பாவத்தை குறித்து சொல்கிறாங்களா? சொல்லு, நான் வந்து அதை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், சபையை தவிர எந்த இடத்துலையும் பாவத்தை குறித்து பேச மாட்டாங்க. இங்கே பேசுகிறாங்களா? சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேன். நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது ட்ரெஸ்ஸு கடையில் போகும்போது, சிஸ்டர் பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்களா? சொல்லுங்கள். இப்போ சபை என்பது பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற இடம் தான் சபை. அப்போ இந்த சபையே நமக்கு பிடிக்கல அப்படின்னா எந்த இடத்துக்கு போய் நம்ம பரலோகம் போக முடியும்? டாஸ்மார்க்கில் இருந்தால் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்கிறோம், உலகப்பிரமான காரியத்தில் இருந்தால் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்கிறோம். சபைக்கு வந்தால் சபைக்குள்ளே இருந்துமே நம்ம பரலோகம் போகலனா எங்கே போய் பரலோகத்துக்கு நாம் போக முடியும்? அல்லேலூயா. அப்போ பாருங்க, சபை என்பது நம்மளை பரிசுத்தமாக்குகிற இடம். பாவம் என்பது கர்த்தரையும் நம்மளையும் விட்டு பிரிக்கிற காரியம். அல்லேலூயா. அப்போ விட்டு பிரிக்கிற காரியத்தை சபையில் கண்டித்து உணர்த்தப்படுவது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தலம். அல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் இங்கே எந்த மூளைக்கு போனாலும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும், பந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும், அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனாலும், தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலும், எந்த கடைக்கு போனாலும் பாவத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சபையில் மட்டும்தான் பாவத்தை குறித்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வந்திருக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, எந்த மற்றும் குந்தி குந்தி 2 நினைவுகளோடு கூட நடந்து கொண்டு இருப்போம். அதனால தான் எலியா சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலுக்கு பின்னாடி ஓடிப்போ. அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் இடையில ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? கர்த்தருடைய சம்பந்தம் எனக்கு கோபம், திடீர்னு கர்த்தர் எனக்குள்ள அந்த வைராக்கியத்தை கொடுத்தோன்னே அந்த ஸ்டேட்டஸ் போய் என்ன போட்டிருந்தேன், உலகம் கர்த்தர் வேணும்னா உண்மையாக கர்த்தரை தேடுங்க, உலகம் தான் இந்த வேணும்னா ஓடிரு அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றணும். உலகம் தான் வேணும். ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் கர்த்தர், ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் பிசாசு, ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் சொந்தம், ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் உலகப்பிரமான ஆசை. அதனால கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடக்க போகிறோம்? எந்த மட்டும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொல்லி நம்மளே நாம் ஏமாற்றி கொண்டு இருக்க போகிறோம்? உலகத்துக்கு ஒரு வேஷம், சபைக்கு வரும்போது ஒரு வேஷம்,
கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்மளை பரிசுத்தமாகவும், உலகத்தில் இருக்கும்போது நம்மளை உலக மனுஷனை போலவும் நம்மளை என்ன பண்ணுகிறோம், பாவித்துக் கொள்ளுகிறோம். அதற்கான காரணம் என்ன? 2 மனம், 2 நினைவுகள். உலகத்தோடையும் வாழ ஆசை இருக்கு, கர்த்தரோடு வாழையும் ஆசை இருக்கு. சிலர்லாம் பாருங்க, உலகத்துக்குள்ளேயும் நம்ம மேன்மையாக இருக்கணும் ஆசைப்படுவாங்க, கர்த்தரோடு நெருங்க ஆசைப்படுவாங்க. இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? கர்த்தரோடு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஆராய்ச்சி கொண்டே இருக்கணும், அவரோடு கூட நெருங்க ஆசைப்படுறேன், ஆனால் ஜெபிக்க முடியல. எப்படி முடியும்? எப்படிங்க ஜெபிக்க முடியும்? 2 நினைவுகளோடு இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது. இன்னைக்கு 2 நண்பர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 2 நண்பரையும் பிரியப்படுத்த முடியுமா? ஒருத்தன் சொல்லுவான் இப்படி பண்ணலாம்னு சொல்லுவான், இன்னொருத்தன் சொல்லுவான் அப்படி பண்ணலாம்னு சொல்லுவான். எவனாச்சும் ஒருத்தன் பேச்சா தான் கேட்டாகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா நீங்களே ஒரு முடிவு பண்ணி ஆகணும். வேற ஏதாச்சும் வழி இருக்கா? வேறு வழி எதுவுமே கிடையாது. ஒருத்தனை பெரியப்படுத்தினா இன்னொருத்தனை பிடிக்காது, இன்னொருத்தனை பெரியப்படுத்தினா இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. ஆக மொத்தம் நீங்கள் ஒருத்தரை மட்டும்தான் பெரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் சொல்லலாம், என்னால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, பழைய மாதிரி கர்த்தருக்குள்ள வாழ முடியலன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? 2 நினைவுகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது தான். அல்லேலூயா. யாரெல்லாம் சொல்கிறீங்க என்னால் பழைய மாதிரி ஜெபிக்கவே முடியல, பழைய மாதிரி ஆராதிக்கவே முடியல, பழைய மாதிரி கர்த்தரை தேடவே முடியலன்னு சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கூட தேட முடியலை. நீ பாருங்க, கோயிலுக்கு போகிற ஆட்கள் எல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்தே வராங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் என்ன? அந்த சாமியை போய் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டிய நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சபைக்கு வருவதற்கு கஷ்டமா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், 2 மனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. சபைக்கு வருவதற்கு ஒரு மனுஷனுக்கு பிடிக்கலை, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னா அந்த மனுஷன் 2 மனதோடு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. உலகத்தையும் ருசிக்க ஆசைப்படுவாங்க, கர்த்தரையும் ருசிக்க ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்டு பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு உங்களையும் நேசிக்கிறான், உங்களுக்கு பிடிக்காதவனை நேசிக்கிறான். என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் பார்ப்பீங்க, கொஞ்ச நாள் கழித்து இந்த ஃப்ரெண்டே வேணாண்டான்னு விட்டுட்டு போயிடுவோம், இல்லை அவனை தூரமாக தள்ளி வச்சிருவோம். அல்லேலூயா. அதே போல தான் 2 நினைவுகளோடு கூட எந்த மட்டும் நாம் குந்தி நடக்க போகிறோம். தேவ சமூகத்தில் வரும்போது பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு, உலகத்தோடு இருக்கும்போது உலக மனுஷனை போல வாழ்ந்து கொண்டு, உலக மனுஷியை போல வாழ்ந்து கொண்டு, அதே மனுஷனை போல உலக மனுஷன் என்ன பண்ணுறானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை இருந்துட்டு, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது மட்டும் நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு பரிசுத்தமாக வருவது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. எந்த மட்டும் 2 நினைவுகளோடு கூட நாம் குந்தி நடக்க போகிறோம். குந்தி நடக்கிறதுனா என்ன? குந்தி நடக்கிறதுனா இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, இப்படியும் வேணும் அப்படியும் வேணும், இயேசுவும் எனக்கு வேணும், உலகமும் எனக்கு வேணும். எப்படிங்க நீங்களே யோசிச்சு எப்படிங்க முடியும்? எப்படிங்க பிடிக்க முடியும்? அதை உலகமே எனக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருக்கணும், உலகத்தில் ஜாலியாக இருக்கணும், உலகத்தில் நல்லா சுகபோக வாழ்க்கை வாழணும். ஆனால் அது ஆப்போசிட்டாக இருக்கிறது கர்த்தருடைய வேதம். அதை எப்படி பிரியப்படுத்த முடியும் நம்மளால்? ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருடைய வாழ்க்கைக்கு வாழ வேண்டும். பாகால் தெய்வமானால் ஓடி போயிருங்க, பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் அப்படியே போயிருங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்கு உண்மையாக வாழுங்க. கர்த்தரை பின்பற்ற வந்துட்டோன்னா கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். பிசாசு என்ன பண்ணுவான்? ஒரு பக்கம் இந்த விக்கிரகத்தின் ஆவியில் அப்படி தெரியுமா, நீங்கள் அந்த விக்கிரகத்தை ஆவிட்டு போயிருக்கிறதுனால விக்கிரக ஆவி உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்படா இவன் காலை எடுத்து அதில் வப்பா நம்ம என்ன பண்ண ஒரே பிடியா. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியாச்சும் போயிருங்க, அப்படியாச்சும் போங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரையும் ஏமாற்றி நம்மளையும் ஏமாற்றி பரிசுத்தமாக வாழ்கிறது போல நம்ம நடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கூட்டம் சேர்க்கறதுலாம் இங்கே வரல. கர்த்தருக்கு கூட்டம் சேர்க்கிற வேலையெல்லாம் இல்லை. அவரை பரலோகத்திற்கு ஆட்களை சேர்க்கணும். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடிய நாட்களில் இந்த பின்மாற்றம்லாம் நிறைய நடக்கும். நீங்கள் பாருங்களேன், வரக்கூடிய நாட்கள் சுத்திகரிப்பு நாட்கள். இப்போ சுத்திகரிப்பு நாட்கள் என்ன நடக்கும்? பின்மாற்றம் அதிகமாக போவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக பின்மாறி போவாங்க. ஏன்னா கர்த்தர் பேசுகிற வார்த்தை அந்த அளவுக்கு சுத்திகரிக்கிற வார்த்தையாக இருக்கும். அப்போ பேசனாக்கும் உலகத்தின் மேலே இச்சை உள்ளவர்கள் எல்லாம் என்ன ஆவாங்க? உலகத்தின் இச்சைகளால் இழுப்புண்டு சாத்தானுடைய பிடியில் அகப்பட்டு அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் ஒன்று வரக்கூடிய நாட்கள் எழுப்புதல் என்ன தெரியுமா? ஒன்று கர்த்தரை பின்பற்றுவார்கள், இல்லை உலகத்தோடு கூட
போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்க போகிறோம்? நீ கர்த்தருடைய வருகை இன்னைக்கு வருமானால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படு வருவான். யோசித்து பாருங்க. நீ கர்த்தருடைய வருகை இந்த ராத்திரி வேளையில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்குமானால் இன்றைக்கு 2 நினைவுகளோடு இருக்கிற நம்மால் பரலோகத்திற்கு செல்ல முடியுமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே அதே உலக வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே அதே பழைய மனுஷன். ஒரு மாற்றம் வர வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது. சர்ச்சுக்கு போகிறோம், அதுக்கான என்ன தெரியுமா அடையாளம்? என்ன தெரியுமா அடையாளம்? சர்ச்சுக்கு போகிற அடையாளம் என்ன? இந்த பிரதர், இந்த சிஸ்டர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை மாறிடுச்சு. யார் சொல்லணும்? பாஸ்டர் சொல்லணுமா? பக்கத்தில் அக்கா சொல்லணும்? இல்லை, உலக மனுஷன் சொல்லணுங்க. உங்களை பார்த்து உலக மனுஷன் சொல்லணும். இந்த சர்ச்சுக்கு போனோன்னே இந்த பிள்ளையோட வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த பிள்ளை நான் பார்த்துருக்கேன், சிகரெட் அடித்து சுற்றிட்டு இருப்பான், தண்ணி அடித்து சுற்றிட்டு இருப்பான், உருப்படாமல் சுற்றிட்டு இருப்பான். எனக்கு எப்படி அவன் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்லி உலக மனுஷன் நம்மளை கொடுத்த சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்மளை கொடுத்து அந்த மனுஷன் சாட்சி சொல்ல முடியுமா? நீங்கள் காலேஜ் போகிற இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கொடுத்து சாட்சி சொல்ல முடியுமா? நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டு இந்த பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாக தான் வாழுது, நான் கர்த்தரை நானும் ஏற்றுக்கொள்வேன் சாட்சி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த பிள்ளையை பார்த்து நான் இயேசுவை தேடணும்னு ஆசைப்படுறேன், இந்த அண்ணனை பார்த்து நான் இயேசுவை தேடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல முடியுமா? யோசித்து அப்படி இருப்போமானால் நம்ம ஒரு நினைவோடு கூட கர்த்தருக்காக நிற்கிறோம். ஹல்லேலூயா. நீ நம்மளை பார்க்குறவங்க உலக மனுஷன் சர்ச்சு பக்கமே என்ன பண்ணக்கூடாது, எட்டியே பார்க்கக்கூடாதுலான்னு ஓடி போயிடுறாங்க. இவரே கெட்ட வார்த்தை பேசுறாரு, இவரே துன்புறுத்துறாரு, இவரே ஆண்டவருக்குள்ள இல்லை, இந்த மனுஷனை கர்த்தருக்கு பிரியமா வாழலை, இந்த மனுஷனை கர்த்தருக்கு என்ன எதுக்கடையா கூப்பிடுறீங்க கேட்பாங்க. நான் போய் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஜெபம் பண்ண வாங்கினேன், உங்கள் சொந்தக்காரங்களும் உங்கள் நண்பர்களை கூப்பிட்டுன்னு வச்சு, வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு உங்கள் சபைக்கு வரவங்கள என்ன பண்ணு சொல்லு, அப்புறமா எனக்கு வந்து புத்தி சொல்லு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மட்டும் 2 நினைவுகளோடு கூட நம்ம குந்தி நடக்க போகிறோம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்கு உண்மையாக வாழுங்க. உலகம்தான் வேணும், உலகத்தோடு போயிடுங்க, நான்லாம் கூப்பிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது தான் தேடுகிறேன். நான் கஷ்டப்பட உங்களை போய் வாங்க சபைக்கு வந்து ஜெபமணியே ஆகணும், எங்கேயோ ஒரு பக்கம் போகட்டு தான் விட்டுருவேன். ஆண்டவருக்குள்ளே இருந்தால் போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்மளை வரவும் பிரியம் இல்லாமல், ஜெபிக்கவும் நம்மளால் முடியாமல், ஆண்டவர்கிட்ட நெருங்கவும் முடியாமல், ஒரு பக்கம் உலகத்தையும் பிடிச்சிக்கிட்டு உலகத்தில் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ஹான்ஸ் போட்டுட்டு தவறான பாவங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து கொண்டு இருக்கிற அந்த ஆராதனை கர்த்தர் கெட்ட வார்த்தையை அவர் சமூகத்தில் கேட்கும். நீங்கள் ஆராதனை பண்ணும்போது அல்லேலூயா ஆமென் ஆண்டவர் சொல்லுவதெல்லாம் அவர் காதில் என்னவா கேட்குறது தெரியுமா? நீங்கள் உலகத்தில் பேசுகிற அந்த கெட்ட வார்த்தை தான் அவர் காதில் கேட்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் உலகத்துக்கு அந்த வந்ததுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே பரிசுத்தமாக மாறிட்டேன்னு. இல்லை, சர்ச்சில் இருக்கிற பரிசுத்தம் உலகத்திலையும் வெளியே இருக்குமானால் அதை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம பண்டிகை கிறிஸ்தவர்களாக என்றைக்குமே இருக்கக்கூடாது. சில கிறிஸ்தவங்களாம் பார்த்துருக்கீங்களா, பண்டிகைக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்றைக்கு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, நல்லா வேலை செய்வாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா ஜாலி, உலகத்தில் நல்லா இருப்பாங்க, ஆனால் பரலோகம் வர முடியாது. உலகத்தில் நல்லா தாங்க இருப்பாங்க, சொல்லுவாங்க நான்லாம் கிறிஸ்டின் தான், நான் பாரு எப்படி நல்லா இருக்கிறேன், உலகத்திலாம் விரும்புகிறேன், ஆனால் ஆண்டவர் தேடலை பாரு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நல்லா தாங்க இருப்பாங்க, ஆனால் பாருங்கள் கர்த்தருடைய பரலோகத்துக்கு ஒரு எட்டு கூட உள்ள வைக்க முடியாது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கிறது. 2 நினைவுகளோடு இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா, இல்லை கர்த்தரை தான் பின்பற்றணும், அவருக்காக வாழணும், அவருக்காக நிற்கணும், பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளக்கூடாது, உண்மையாகவே வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது மட்டும் எனக்கு ஒரு பரிசுத்தம், என் வாயிலிருந்து துதி வருது, வெளியே போனவனே கெட்ட வார்த்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத எனக்கு வருமானால் நான் 2 வேஷத்தை தரித்துள்ளவனாய் இருக்கிறேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்று திரிகிறான். 2 மனசு உடையவங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, 2 மனம் உள்ளவன் வழிகள் எல்லாம் நிலையற்று திரிகிறான். உலகத்தையும் அவனால் பிரியப்படுத்த முடியாது, கர்த்தரையும் அவனால் பிரியப்படுத்த முடியாது. வழிகள் எல்லாம் நிலையற்று, அவன் செய்கிற வழிகள் எல்லாம் வேஸ்டா போய் உலகத்திற்கும் பிரயோஜனம் இல்லாமல், கர்த்தருடைய காரியத்திற்கும் பாத்திரமான இல்லாமல் நிலையற்றவனாய் திரிகிறான். அல்லேலூயா.
அதனால கர்த்தர் சொல்றாரு, உலகத்திற்கு ஒரு வேஷம், கர்த்தரோட சமூகத்துக்கு ஒரு வேஷம் அல்ல, ஒரே ஒரு வேஷம். அது பக்தியின் வேஷமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை முடிவு பண்ணுங்க, இது வரக்கூடிய நாட்களில் நான் உலகம் தான் வேணும்னா உலகத்திலே ஓடிடணும், கர்த்தர் தான் வேணும், கர்த்தரை பிடிச்சு உண்மையாக வாழணும். அல்லேலூயா. அது முடிவு பண்ணுங்க முதலாவது. அதனால கர்த்தர் ஒன்று அனலாக இருப்பா, இல்லை குளிராரு. ஒரு காஃபியை கொடுக்குறீங்க, ஒன்று கூலிங்காக குடிக்கணும், இல்லை சூடாக குடிக்கணும். ரெண்டுக்கும் நடியில் வெந்து வேகாமல் இருந்துச்சுன்னா அது எதுக்காக பிரயோஜனம் இருக்குதா? அதை வேஸ்ட்டாக கீழே தான் கொட்டுவோம், அதை குடித்தா வாந்தி தான் வரும். ஆமாம் தானே? அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழணும்னு நினச்சிட்டோன்னா ஒன்று கர்த்தருக்குள்ளே அனலாக இருக்கணும், இல்லை உலகத்தோடு அப்படியே உலகமாக சார்ந்து போயிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறது போல் நம்ம நடக்கக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை கேலி செய்வது போல் நாமளே இருந்துடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நீ தரியாதே. உலகத்தோடு ஒத்து போவதற்கு நம்மளை அழைக்கலை கர்த்தர். இன்னைக்கு உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து கொண்டு வந்த காரணம் திரும்பவும் உலகத்திற்குள்ளே போவதற்கல்ல, கர்த்தருடைய பிரச்சனை உலகத்தில் அவனை மாற்றுவதற்காகத்தான். அல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய வேஷத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். உலகம் எப்படி வேணா இருக்கட்டும், நாம் கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் இன்றைக்கி முடிவு பண்ண போகிறீங்க? இன்றைக்கி சபை முடிச்சு நீங்கள் போகும்போது ஒரு முடிவு பண்ணணும், ஆண்டவரே உமக்காக நான் வாழணும். உலகத்திற்கு ஒரு வேஷம், கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வேஷம், மனுஷனை பார்க்கும்போது ஒரு வேஷம், ஊழியக்காரனை பார்க்கும்போது ஒரு வேஷம், விசுவாசியை பார்க்கும்போது ஒரு வேஷம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே ஒரு மனிதனாய் நான் இருப்பது போலவே வெளிப்படணும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் உட்காந்து எப்படி நான் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறனோ, கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறனோ, அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் என்றைக்குமே இருக்கணும். ஜெபிக்காத ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்துக்குள் வாழ முடியாது. இருமனம் உள்ளவனால ஜெபிக்க முடியாது, இருமனம் உள்ளவனால வேதத்தை தொட முடியாது, இருமனம் உள்ளவனால கர்த்தருக்கு பிரியமா வாழவே முடியாது. இந்த வசனம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்று திரிகிறான். பைபிளை வாசிக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு உங்களால் பைபிளை வாசிக்கவே முடியலையா? ஜெபிக்கவே முடியலையா? ஆண்டவர் தேடவே முடியலையா? ஒரே ஒரு காரணம், இருமனம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இருமனம் உள்ளவர்களால் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. ஆமாம் தானே? கர்த்தர் கேட்குற அந்த பரிசுத்தம் நமக்கு இருக்காது. அவர் சொல்கிறாரு, நான் பணக்காரர் ஆனால் என்னை போல நீங்களும் பணக்காரன்னு இயேசு அழைச்சாரா? இயேசு நம்மளை சர்ச்சை கூட்டணுமோ என்ன சொன்னார் சொல்லுங்கள்? சபை கூட்டணுமோ என்ன சொல்லி சபை கூட்டம் வந்தார் சொல்லுங்கப்பா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். நான் பணக்காரர் இருக்கப்பா, அதனால் உன்னை பணக்காரனாக மாற்றிட்டு தான் அனுப்புவேன்னு சொன்னாரா? நான் பரிசுத்தர் ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தராய் உன்னை மாற்றுவேன். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நெருங்க முதலாவது பரிசுத்தம் தான் வரும். பணம், உயர்வு, மேன்மை எல்லாம் கூட ஒட்டிட்டு வர்றது. அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக வாழ ஆசைப்பட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உயர்வையும் தர ஆசைப்படுவார். மேன்மைக்கு ஆசைப்படுகிறவன் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள முடியாது, பரிசுத்தத்தை பிடிச்சு கொள்ள முடியாது. ஏன்னா உலகத்திற்கு ஒத்து போவோமானால் உலகத்தை மட்டும்தான் பிரியப்படுத்த முடியும், கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் தூக்கம் வராத தூக்கம் சபைக்கு வந்து தூக்கம் வருதுன்னா நாம் இருமனம் உள்ளவர்கள், நாம் இருமனம் உள்ளவர்கள். ஏன் சினிமா தியேட்டரில் உலக காரியத்தை அவ்வளோ ஆர்வம் பார்க்குறோம், செல்ஃபோனில் ஒரு வீடியோ அவ்வளோ ஆர்வம் பார்க்குறோம், ஒரு கமெண்ட் பண்ணுவதற்கு, ஒரு லைக் போடுவதற்கு, ஒரு தவறான படத்தை பார்ப்பதற்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நம்மளால் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பதற்கு, வேத வசனத்தை கேட்பதற்கு காதுகள் அடைக்கப்படுதுன்னா காரணம் என்ன தெரியுமா? இருமனம் உள்ளவர்கள். ஏன் நம்மளால் ஜெபத்தை கேட்க முடியல? ஏன் ஒரு மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியல? 2 மணி நேரம் படத்தை அசால்ட்டாக பார்த்துடுறோமே. உலக வசனத்தை அவ்வளோ மனப்பாடம் பண்ணுறோம், கர்த்தருடைய வசனத்தை ஏன் மனப்பாடம் பண்ண முடியலன்னா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மளை இன்னும் ஒப்பு கொடுக்கலை, நம்முடைய அவயங்களை இன்னும் ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கலை, இன்னும் அக்னியில் சுட்டரிக்கப்படுவதுக்கு ஒப்பு கொடுக்கலை. அக்னியில் சுட்டரிக்கத்தான் பாவம் என்கிற அந்த அழுக்கு நம்மளை விட்டு வெளியே போகும். அல்லேலூயா. பலிபீடத்தில் எந்த அளவுக்கு உங்களை கிடத்துறீங்களோ அந்த அளவுக்கு கிடத்த தான் நமக்குள்ள இருக்க அசுத்தம் வெளியே போகும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு துணி அலசுறமோ அந்த அளவுக்கு தாங்க சுத்தமாகுது. அந்த அளவுக்கு தேவ சமூகத்தை நம்முடைய அலைசி ஆராய்ந்து ஜெபிக்கத்தான் எனக்குள்ள ஏதாச்சும் கர்த்தருக்கு பிரியமா இல்லாது இருக்கதா ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
கத்தருடைய ஜெபம் பண்ணுறேன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஜெபம் என்பது ஏதோ 5 நிமிஷம் கத்தரோடு கூட பேசுவது நினச்சிட்டு இருக்கிறோம். ஜெபம் அது இல்லை. ஜெபம் என்பது வாழ்க்கை. அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது 5 நிமிஷம் பேசிட்டு போகிறது இல்லைங்க. ஜெபிக்கிற மனுஷனா வாழ்வான். ஜெபம் வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம நினச்சிருக்கிறோம் ஜெபம் பண்ண நான் பரிசுத்தவானை மாறிட்டேன். ஜெபம் என்பது பரிசுத்தவானை மாறுவது அடையாளம் இல்லை. ஜெபிக்கிறது யார் வேணால் ஜெபம் பண்ணுவாங்க. உலக மனுஷன் கூட ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் அதே பாவத்தை சபைக்கு வரும்போது அழுது புலம்பி அவங்களும் அழுகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் திரும்பவும் அதே பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெபம் வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபிக்கிறது, உபவாசம் ஜெபிக்கிறது அதெல்லாம் மேட்ரே இல்லை. ஜெபம் வாழ்வாக இருக்கணும். உன் வாழ்க்கையே ஜெபமாக இருக்கணும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ என்னை யோசித்து பாருங்க, உலக ஒத்த வேஷம் நாம் தரித்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை உலகத்துக்கு ஒரு கால், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒரு கால், உலகத்தில் ஒரு ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல ஒரு கால், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு இடத்துல ஒரு கால்னு சொல்லி காலை வைக்கக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சிட்டாலே உடனடியாக அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வர பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் சில காரியங்களுக்காக கூப்பிடுவாங்க, சில காரியங்கள் செய்யும்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்லிடுவேன், இது கர்த்தருக்கு பிரியமில்லாது, என்னால் அந்த இடத்துல நிற்க முடியாது. சும்மா வந்து நில்லு போதுன்னு சொல்லுவாங்க. சும்மா மட்டும் வந்து நில்லு, வேறு எதுவுமே நீ பண்ண வேண்டாம், சும்மா வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாத்தானுக்கு தெரியும், சும்மா போனாலே அந்த பிள்ளைய பார்க்குறான்டா, கூட மட்டும் வாடா, ஓ கூப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைய என்ன நீ கூட மட்டும் வண்டி மட்டும் ஓட்டுறா, நான் வந்து என்ன பண்ண பின்னாடி மட்டும் வந்து உட்காடுறா, நான் என்ன பண்ணுறேன், நான் பேசிட்டு வந்துடுறேன், 5 நிமிஷம் மட்டும் வெயிட் மட்டும் பண்ணுறான். அல்லேலூயா. இடையில போனீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ முடியாது. அல்லேலூயா. நீங்கள் தப்பு செய்யாதவங்க தான், உங்களை நான் குறை சொல்லலை. ஆனால் நீங்கள் இடையில போகும்போது சாத்தான் உங்களுக்கு ஒரு வலை வீசுகிறான். உங்களுக்கு தெரியாமே ஒரு வலையை அங்கே வேடனை போல விரிச்சு வைக்கிறாங்கிறத மறந்து போயிடாதீங்க. பார்த்தவொடனே என்ன வரும், ஐயோ நல்லா இப்படி பண்ணுறாங்களே, ஜாலியாக ஆசை வரும். உலகத்தின் இச்சைகளுக்குள்ளாக நம்ம சிக்கிக்கொள்வோம். அதனால கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நாம் உண்மையாய் பின்பற்றுவோம். பாகால் தெய்வமானால் பாகாலை போலவே உலகத்தோடு உலகமா போயிடும். எதுக்கு சபை ஆராதனை, ஜெபம் பண்ணி துதிச்சு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டு சமூகத்துக்கு வந்து அப்படியே கஷ்டப்பட்டு 3 மாடி ஏறி வந்து அழுது ஜெபம் பண்ணி மறுபடியும் அதே வாழ்க்கை. வீட்டுக்கு போன உடனே 12-12:30 மணி முடித்த உடனே அடுத்து மறுபடியும் அதே செத்து போகாத அதே மனுஷன், சபைக்கு வந்து சாகாத அதே சரீரம், சபைக்கு வந்து சாகாத அதே மனிதனாய் திரும்ப போயிட்டு. இப்போல்லாம் பாருங்கள், இப்போல்லாம் நல்லா ஜாடி சபை வந்து ஒரு எப்படி ஆயிடுச்சு, சபைக்கு வந்து எல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகும்போதே சிகரெட் அடிச்சுட்டு போவாங்க. வீட்டுக்கு போகும்போதே ஒரு பாட்டில் என்ன பண்ண வருது, சபைக்கு வரும்போதே கொண்டு வந்துடுது. இப்போல்லாம் போகும்போதே என்ன பண்ண ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுட்டு அடுத்து வீட்டுக்கு போன உடனே குடிச்சுக்கிறது. அல்லேலூயா. எந்த மட்டும் நம்ம குந்தி கொண்டு நடக்க போகிறோம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்கு பிரியமா வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உலகம் தான் வேணும்னா உலகத்தோடு கூட ஓடிடுவோம். கர்த்தர் ஒன்று எனக்காக நீ நிற்கணும்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்கறது கிடையாது. கர்த்தர் நம்மகிட்ட கேட்கறதுலாம் எனக்காக நிற்கிறவனை தேடுறேன். அல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு கூடாது கர்த்தர் நம்மளை நிறுத்துவார்னு, கர்த்தர் வந்து என்ன பாவத்தில் விடுதலை ஆக்குவார்னு. இல்லை, நம்ம தேவ சமூகத்தில் நெருங்க தான் விடுதலை ஆகும். கர்த்தர் வந்து உடனே ஐயோ பாவம் செய்யறப்பா அப்படின்னு பிடிங்கி தூக்கி போட்டுற மாட்டார். நீ இடம் கொடுக்காம எப்படிங்க மாற்றம் வரும்? நாம இடம் கொடுத்தா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்மளே கர்த்தர் வார்த்தை கேட்கறதுக்கு மனம் இல்லைன்னா, நம்மளே கர்த்தர் சொல்வதை வார்த்தையை செவி கொடுக்க முடியலன்னா உலக மனசு எப்படி செவி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. அவ சிந்தித்து பாருங்க, உலகத்திற்கு ஒத்த வேஷம் எனக்குள் இருக்குமானால் இன்றிலிருந்து எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் உலகத்தை பிரியப்படுத்த மாட்டேன். உலகத்தின் இச்சை போல மனுஷனை போல வாழ மாட்டேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றிலிருந்து நம்ம சொல்லணும், ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய நான் போதிங்கப்பா. நான் வேலைக்கு போகும்போது உமக்கு பிரியமான வேலை செய்யணும். நான் காலேஜ் போகும்போது உமக்கு பிரியமாக இருக்கணும். எவ எக்கெடுக்கட்டு போகட்டும் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாக இருப்பேன், நான் நிற்பேன் ஆண்டவரே உங்களுக்காக. அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் தேடுறார்.
நான் மட்டும் என்னுடைய வாலிப வயசில் என்னுடைய ஸ்கூல் டைமில் கர்த்தரை ஏற்றிருந்தேன்னா இன்றைக்கி நான் விசுவாசம் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஸ்கூல் டைம்லேயே உமக்காக நான் நின்றுப்பேன் ஆண்டவரே. என் ஃப்ரெண்டு என்ன தான் வற்புறுத்தினாலும் நான் கர்த்தருக்காக நின்றுப்பேன். என்னை கர்த்தர் அதை என்னை அனுமதிக்காமல் இந்த பாவங்களுக்குள்ளே என்னை கொண்டு போய் என்னை நிறுத்தினார் கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்குமே உலக நண்பர்களாக எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, இந்த காரியத்தை பண்ணலாம், அந்த காரியத்தை பண்ணலாம், நீ ஒரு சின்ன கூட மட்டும் வா, நீ எந்த குடிக்கலாம் வேண்டாம், நீ தப்பெல்லாம் பண்ண வேண்டாம், சும்மா ஒரு டூர் மட்டும் போயிட்டுலாம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன போக தெரியாதா? ஒரு டூர் தானே, ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஆனால் நமக்கு தெரியும் சாத்தான் எனக்கு அங்கே ஒரு வலையை விரித்து வச்சுருப்பான். சாத்தான் எனக்கு ஒரு வலையை விரித்து வச்சுருப்பான். அதில் நாம் போய் அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை தவிர்த்து விடுகிற நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம யோசித்து பாருங்கள், உலக மனுஷன் நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்க, நம்ம காலேஜில் படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக அல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாக நம்மளை பார்க்கும்போது கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் பார்க்கறது போல நம்முடைய பேச்சு, நடை, சிந்தையெல்லாம் வெளிப்படும் போது தான் கர்த்தரை அவர்கள் பார்ப்பாங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. எந்த மட்டும் நம் உலகத்தையும் பிரியப்படுத்த போகிறோம் யோசிச்சு பாருங்க. உலகத்தையும் பிரியப்படுத்திட்டு கர்த்தரையும் பிரியப்படுத்திட்டு ஒரு பக்கம் உலகத்தையும் கலங்க வச்சுட்டு ஒரு பக்கம் கர்த்தரையும் கலங்க வச்சுட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை விருதாவான வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம தானே உலகத்தையும் ஒரு பக்கம் பிரியப்படுத்த முடியல, கர்த்தரையும் ஒரு பக்கம் பிரியப்படுத்த முடியல. 2 நாட்கள் நான் ஜெபிக்கிறோம், 3ஆவது நாள் உலக பிரமாணமாய் வாழ்கிறோம். அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அது அல்ல தேவன் விரும்புகிற ஒரு மனிதன். தேவன் விரும்புகிற ஒரு மனிதன் அப்படியே இருக்கணும். என்றைக்கு இப்படி இருக்கணும், அதே போல கர்த்தருக்குள் வளர்கிறவனாக இருக்கணும், கர்த்தருடைய காரியத்தில் உள்ள செல்லுகிறவனாக இருக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராய் செல்லுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறவன் தான் 2 நினைவுகளோடு இல்லாத மனுஷன், ஒரே நினைவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரமாணமான ஆசை நமக்குள் இருக்குமானால் நாம் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தாவீது கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவருக்குள்ள இச்சை அவனை பிரியப்படுத்த விடலை. அவன் இச்சையின் பக்கம் சாய்கிறான். இச்சையின் பக்கம் சாய்ந்து பத்சாபேல் கூட விபச்சாரம் செய்து விழுந்து போகிறான். விழுந்து போனது தாவீதுக்கு கர்த்தர் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு மனுஷன் விழுந்து போயிட்டான்னா திரும்பவும் வாய்ப்பு கொடுப்பார், திரும்பவும் வாய்ப்பு கொடுப்பார். இன்னைக்கு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக. அல்லேலூயா. இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க தெரியுமா? இது உங்களை காயப்படுத்தி அப்படியே வெளியே தள்ளுவதற்காக அல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மறுபடியும் இந்த நாள் ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்மளோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்துட்டேன், இன்றிலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுப்பார். இனியெல்லாம் நம்ம தப்பிச்சுக்க முடியாது. இனி அடுத்த ரவுண்டு ஒமேக்ரான வந்துச்சுன்னா யாரா நிப்போன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இனி அடுத்து எத்தனையோ வியாதிகள் வருகிறது, எத்தனையோ நிலநடுக்கங்கள் வருகிறது, சுனாமி வருகிறது. வருடத்தில் பாருங்க எத்தனை அழிவுகளை நாம் பார்க்க போகிறோம், எத்தனை அழிவுகள் தேசத்தில் நடக்க போகிறதுன்னு பார்ப்போம். லட்சமாய் ஜனங்கள் சாவதை நம்ம பார்ப்போம். என கர்த்தர் உரைத்திருக்கிற வார்த்தை இது எல்லாமே. அல்லேலூயா. இன்னைக்கும் ஜப்பான் தேசம் நடுங்கி கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மேன்மையான ஒரு தேசம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் ஜப்பான், சீனாலேருந்து யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி சைனா பொருள் இல்லாத எதுங்க இருக்குது? இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து இன்றைக்கி வச்சிருக்க ஸ்டாண்ட்லேருந்து மைக்கிலேருந்து எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான். பேரை மட்டும் இந்தியான்னு போட்டு என்ன பண்ணுறாங்க, அதுலேயே புதுசு தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி நடுக்கிட்டு இருக்குது தேசம். இன்றைக்கி அவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, நல்ல திறமை இருக்குது, அவங்களால ஒரு பொருளை உருவாக்க முடியும். ஆனால் தன்னைத்தான் ஒருவரால் காப்பாற்றி கொள்ள முடியாது. மரணம் வந்ததுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் உயிரை செலுத்த முடியுமா? ஒரு மனிதனால் செலுத்த முடியுமா? எத்தனை படித்த சயின்டிஸ்டாக இருந்தாலும் அவன் செத்து போனான்னு செத்தவன் தான். செத்தவனை உயிரோடு எழுப்பவே முடியாதது. கர்த்தர் நினைச்சா மாத்திரம் முடியும். அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, வரக்கூடிய நாட்களில் உலக ஞானம் எல்லாம் குப்பையாக செத்து போகிற நாட்கள் வரும். இன்னைக்கு உலக ஞானம் எல்லாம் குப்பை என்று எல்லாம் உலக மனுஷங்கள்லாம் கர்த்தரை தெய்வமாக கூப்பிடுகிற நாட்கள் வரும். அதனால சொல்றாரு, முழங்கால்கள் யாவும் முடங்கும். பெரிய பெரிய மனுஷனுடைய முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்கிற அந்த வார்த்தையை அறிக்கை செய்த நாட்கள் எல்லாம் வரப்போகிறது. அல்லேலூயா. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது கர்த்தருடைய காரியத்தில். அதனால சொல்கிறேன், இன்றைக்கே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எந்த மட்டும் உலகத்தோடு கூட வாழ்ந்துட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கொண்டு இருக்க போகிறோம். உலகம் தான் வேணும்னா உலகத்தோடு ஓடிடுவோம். கர்த்தர் தான் வேணும்னா கர்த்தரை பிடிச்சு கொண்டு வைராக்கியமாக நிற்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்றது போல கர்த்தருக்காக நில்லு.
உன் ஜீவன் போகன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தருக்காக முழங்கால் படியிடாமல் கர்த்தருக்காக நின்றார்கள். அவங்க சொல்கிறான், அந்த அக்னியில் உன்னை போட்டு கொன்று வேண்டாம், இந்த சிலைக்கு முன்பதாக நீ வணங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வணங்கினானா உலகத்தில் இருக்க மொத்த பேர் முடங்கி நின்றதுக்கப்புறம் அந்த 3 பேர் மாத்திரம் நின்னாங்க, தைரியமாக கர்த்தருக்காக நின்றார்கள். கர்த்தர் கைவிட்டுட்டாரா என்ன? கர்த்தருக்காக நின்றவனை கர்த்தர் கைவிட்டுட்டாரா? உள்ள அக்னியில் போடும் பொழுது வசனம் சொல்லுது, அவன் முடி கூட கருகிற வாசம் வரல. உள்ள அக்னியில் போட வந்தவன் செத்து போனான். ஆனால் உள்ளே போய் அவன் சாகாமல் ஜீவனோடு பிழைத்திருக்கும்படி கர்த்தர் அவனுக்கு வல்லமையுள்ள கிரியை செய்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தோடு கூட ஒட்டி வாழ ஆசைப்படுகிறவன் மரித்து போவான். கர்த்தரோடு கூட இருக்கிற மனுஷன் அவன் மரித்தாலும் மறுபடியும் பிழைக்க செய்கிற தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு யோசிங்க, எந்த அளவுக்குங்க உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தை விட்டு வெளியே வாங்க. ஒன்று உலகத்தோடு கூட ஒரேடியாக வாழ்ந்துருவோம். கர்த்தர் சமூகத்துக்கு வந்து நாமளே ஏமாற்றி கொண்டு இருக்காமல் உலகத்தோடு கூட வாழ்ந்துருவோம். இல்லை கர்த்தர் தான் எனக்கு வேணும்னு பிடிச்சு கொண்டீங்கன்னா கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. உலகம் ஒரு பக்கம், உலகம் ஒரு வேணும். ஒரு பக்கம் பாவமும் எனக்கு வேணும். ஒரு பக்கம் உலக மனுஷனை போல ஏமாற்றவும் செய்யணும். கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு பக்கம் வட்டிக்கு மேலே வட்டி விட்டு ஒரு பக்கம் கர்த்தரையும் பிரியப்படுத்தணும்னா கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வட்டி வசனம் சொல்லுது, வட்டிக்கு கொடாது இருப்பாயாக. வசனம் கேட்டுக்கிறீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? அதுக்கு மேலே ஆசீர்வாதமான வாசனை மட்டும் வாசிப்பீங்க, இதெல்லாம் வாசிக்க மாட்டோம். ஏன்னா இது என்னிடத்தில் பேசலை, இது யாருக்கும் கர்த்தர் பேசுகிறா. கர்த்தர் கோபமாக பேசுகிற வார்த்தையெல்லாம் எனக்கு இல்லை, இது வேறு யாருக்கோ. என்கிட்டலாம் கர்த்தர் பேசலை, வேறு யார்ட்டையும் பேசியிருக்கிறேன். நான் ஆசீர்வாதமான வார்த்தை ஒன்று வரட்டும். கர்த்தாவே என்னோடு கூட நீங்கள் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார், அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வசனம் சொல்லுது, வட்டிக்கு கொடாதிருப்பாயாக. வட்டிக்கு எத்தனை பேர் வட்டி கொடுக்குறீங்க? வட்டி கொடுக்குற ஆட்கள்லாம் பரலோகத்துக்கு வாசப்படி வரைக்கும் கூட போக முடியாது. அல்லேலூயா. வட்டிக்கு விடுற ஆட்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வாசற்படி வரைக்கும் கூட எட்டி பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த பிளான் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம வட்டிக்கு விட முடியல, அதனால வட்டிக்கு விடுறவங்ககிட்ட காசு கொடுத்து வட்டிக்கு விடுறது. நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா? சூப்பரா இருக்கா? இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் பாவம் செய்யலை, ஆனால் எனக்குள்ள இருக்க மனுஷன், நான் இதை சாப்பிடலை, ஆனால் என் கை வந்து என்ன ஆயிடுச்சு சொல்லுவாங்க. நான் குடிக்கலைங்க, எப்படி குடிச்சேன்னு எனக்கே கேட்டுக்கிங்களா? அது குடிச்சவங்களாம் கேட்டு பாருங்க. நான் குடிக்கணும்னு ட்ரை பண்ணலை, யாரோ என் வாயில் என்ன பண்ணிட்டாங்க வந்து. எப்படிங்க நம்ம விஷத்தை ஊற்றுவோமா? நம்ம வாயில் விட்டுருவோமா விஷத்தை ஊற்ற? ஒரு சொட்டு விஷம் உள்ளே கலந்துருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? உள்ளே போகிறக்க விட மாட்டோம், வாந்தியாச்சும் எடுத்துருவோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றையிலிருந்து அதை விட உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா வாழணுமா இல்லை பாகாலுக்கு பிரியமா வாழணுமா? பாகால்னா யாரு? உலகத்தின் தெய்வம். உலக மனுஷனை போல வாழ ஆசைப்படுறோமா இல்லை கர்த்தருக்கு வாழ ஆசைப்படுறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வட்டிக்கு கொடாதிருப்பாயாக, வட்டி வாங்காதிருப்பாயாக. கர்த்தர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு நமக்கு. வட்டி வாங்குவனா பரலோகத்துக்கு நம்மளால் போக முடியாது. திருமணமாகிற வாலிப பிள்ளைகள் டவுரி வாங்குவானா நம்மளால் பரலோகம் எட்டி பார்க்க கூட முடியாது. எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி பல குடும்பங்களுக்குள்ள சண்டை என்ன? போய் உங்கள் அப்பா வீட்டில் போய் 1 லட்சம் வாங்கிட்டு வா, உங்கள் தாத்தா வீட்டில் போய் 50 லட்சம் வாங்கிட்டு வா. அல்லேலூயா. இன்றைக்கி நடக்கிற காரியம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு தான் என்ன பண்ணணும்? டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வரணும். இன்றைக்கி என்ன நினச்சி அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி இன்றைக்கி இவ்வளோ டவுரி வாங்கினாதான். அதுலேயும் என்ன சொல்லுவாங்க, தகப்பன் தாயில் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, எனக்கான கேட்குறேன் அந்த பிள்ளைகளுக்காக தான், நான் வாங்குறேன் அந்த பிள்ளைகளுக்காக தான், பிள்ளைங்க என் ஃப்யூச்சரை நல்லா இருக்கட்டுமே. இல்லை, கர்த்தர் அதை விருப்பப்படவில்லை, கர்த்தர் அதில் பிரியமுள்ளவரா இல்லை. அல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உலக மனுஷனை போல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து அப்படியே ஓடிடணும். கர்த்தருக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னா அதெல்லாம் விடணும். விடாமல் இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை பாக்கெட்டில் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கர்த்தர் சமூகத்தில் போய் பைபிளை ஒரு பக்கம் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ரெண்டும் வேணும்னா முடியாது. அதுக்கு பேர் தான் 2 நினைவுகளோடு கூட எந்த மட்டும் நாம் குந்தி 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 நடக்க போகிறோம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. உலகம்தான் வேணும்னா உலகத்தோடு போயிடுவோம். எதுக்கு உலகம் ஒரு பக்கம், கர்த்தர் ஒரு பக்கம், ஒரே பக்கம் தான் நம்ம நிற்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா.
உலக மனுஷனை போல நம்ம வாழ ஆசைப்படவே கூடாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்கள். இன்றைக்கி உலக மனுஷன் இப்படி இருக்காங்கிறதுக்காக அவனை போல் நம்ம இருக்க ஆசைப்பட்டோன்னா, எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஆசை இருக்கும். எப்படின்னா, என்னோடய முடி ஹேர் கட் பண்ணுறது பார்த்து உலக மனுஷன் அவங்கள போல் வெட்டணும், இவங்கள போல் வெட்டணும், அந்த ஹீரோ போல் வெட்டணும், அந்த ஆக்டரை போல் வெட்டணும் ஆசை இருக்கும். ஆனால் என்றைக்கு கத்தரை இன்றைக்கும் போனீங்கன்னா, நான் வெட்டுன்னே சொல்ல மாட்டேன், போன உடனே அவர் உட்கார வச்சு வெட்டி அமுச்சுட்ருவார். அந்த முடிவெட்டு கடைக்கு போய் உட்காருவேன், உட்கார்ந்த உடனே அவரே என்ன பண்ணுவார், கத்திரிக்கோள் எடுத்து மிஷினை போட்டு அவர் வெட்டி அவரே அமுச்சுட்ருவார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு காரியத்தை முடிவு பண்ண, ஆண்டவரே இவங்களை போல் என்றைக்குமே இருக்க நான் ஆசைப்படக்கூடாது, உமக்கு பிரியமா என்பதை நான் சிந்திக்கணும். அல்லேலூயா. உமக்கு பிரியமா ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை சேர முன்னாடி இவங்க அதை பிரியப்படுவாங்களா அவங்க பிரியப்படுவாங்களா ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன். இது முதல்ல கர்த்தருக்கு பிரியமாங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த பிளானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிளானெல்லாம் போட்டு வச்சுட்டு இது கர்த்தருக்கு பிரியமானாலும் வாய்க்கட்டும்னு சொல்கிறோம். இல்லை, பிளான் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான பிளான் எனக்கு கொடுங்க. பிளானெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு கர்த்தாவே உங்களுக்கு பிரியமானதை வாய்க்க செய்யுங்கப்பா, கர்த்தாவே உங்களுக்கு பிரியமானதை எனக்கு கொடுங்கப்பா, எல்லாம் மனசில் ஆல்ரெடி பிளானோட வச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட போய் கேட்குறது, ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமானால், அதுதான் சித்தத்தை முடிவு பண்ணிட்டோமே, இதுதான் கர்த்தர் சித்தம்னு. அப்புறம் என்ன போய் கர்த்தர் சமூகத்தில் போய் சித்தமானால் கொடுங்க, சித்தமானால் கொடுங்கன்னு போய் ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக நம்ம பிரியப்படுத்தினோட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உலக மனுஷன் எப்படி வேணால் போயிட்டு போட்டு, உலக மனுஷனை பொறுத்து நமக்கு கவலையே இல்லை. அந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் மட்டும்தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நடத்த முடியும். இன்றைக்கி சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தான் இந்த வார்த்தை. அப்போ இன்றைக்கு ஒன்று முடிவு பண்ணுங்க, உலகத்தை நான் பிரியப்படுத்த போகிறேன்னா இல்லை நான் கர்த்தரை பிரியப்படுத்த போகிறேன்னா. ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபுக்கு எழுதின நிருபம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம், அதில் 6வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைத்தால் நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம், சொல்லுங்க, தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். யார் தெரியுமா? இருமனம் உள்ளவன். விசுவாசம் இல்லாமல், கர்த்தர் மேலே ஒரு பெரிய ஒரு பற்றுதல் இல்லாமல், இது ஒரு வகையான குரூப். ஒரு வகையான குரூப் உலகமா பாவமா மேன்மையா, கர்த்தரான ஒரு பக்கம் ஒரு உலகம், ஒரு பக்கம் வந்து உலகத்தை பிரியப்படுத்துகிற ஒரு குரூப், ஒரு பக்கம் கர்த்தரையும் விட முடியல உலகத்தை விட முடியல ஒரு குரூப்பு, இன்னொரு பக்கம் கர்த்தருக்குள்ளே இருந்துகிட்டே விசுவாசமாக வாழ முடியாத ஒரு குரூப். அதில் நம்மளும் கூட ஒரு சில நேரத்தில் வரலாம். அல்லேலூயா. ஒரு பக்கம் கர்த்தரை தேடியும் உலகத்தை தேட மாட்டாங்க, ஆனால் விசுவாசம் இருக்காது. உலகத்துக்குள்ளே வாழ ஆசைப்பட மாட்டாங்க, ஆனால் பிரச்சனை வரும்போது விசுவாசங்கிறது காணாமல் போயிடும். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, விசுவாசிக்காமல் இருக்கிறவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு நம்மளால் உண்மையாக வாழவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ணாதவங்க கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். வேதத்தை வாசிக்காதவங்க கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆமாம் தானே? விசுவாசமாக இருந்தால் வேதத்தை வாசிச்சிருப்பாங்க, விசுவாசமாக இருந்தால் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பல பேர்லாம் சொல்கிற வருவாங்கன்னா, என் மனசுக்குள்ளே நான் கர்த்தரை தேடுறேன். மனசுக்குள்ளே கர்த்தரை தேடுறதுலாம் விஷயமே கிடையாது. கர்த்தரை வெளிப்புறமாக தேடணும். மனசுக்குள்ளே யார் வேணால் தேடுவாங்க. உலக மனுஷன் கூட மனசுக்குள்ளே தேடுவாங்க. சர்ச்சை பார்க்கும்போது இப்படி இப்படின்னு தொட்டு கும்பிட்டு போயிடும். ஆமாம் தானே? சர்ச்சை பார்க்கும்போது ஐயோ சர்ச்சை வந்துருச்சு அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க. யாராவது பண்ணுறீங்களா? அதை இப்படி இப்படிங்கிறது விழுந்துட்டா உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயோ சாரி. அல்லேலூயா. ஒரு சர்ச்சை பார்த்த உடனே என்ன பண்ண, சர்ச்சை போகுது அப்பா, ஒரு கோயில் மேலே இல்லை, அதை தொட்டு கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. சர்ச்சை சிலுவை பார்த்துட்டா போகுது, உடனே பள்ளி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சவுண்டு. அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அதை வந்து சர்ச்சையில் வந்து ஜெபம் பண்ணுவோம். பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நல்லா இதெல்லாம் இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க. 100 தடவை பண்ணால் ஆசீர்வாதம், 1000 ஸ்தோத்திர பலிகள் சொன்னால் ஆசீர்வாதம். அதனால் யாருங்க பைபிள் சொல்லியிருக்கா 1000 ஸ்தோத்திர பலி சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு? எந்த வசனத்தில் வாசிச்சிருக்கிறீங்க? எல்லா நேரத்துலையும் ஸ்தோத்தரிக்கணும், அதுதான் வசனம் சொல்லுது.
1000 ஸ்தோத்திரம் படிக்கிற நேரம் பார்த்து புக்கை பார்த்துட்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், குமரனாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம், மந்திரம் வாசிக்கிறது போல நமக நமக சுவாக. நீ அப்படி போல என்ன ஸ்தோத்திரம் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறது என்ன மாறிடுச்சு? மந்திரம் போல மாறிடுச்சு. இப்படி கண்ண முடி 10 ஸ்தோத்திரம் சொல்லுங்க சிஸ்டர், ஜபத்தை கர்த்தர் கேட்டுருவார். இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஸ்தோத்திரம் வரும். நன்மை நடந்தாலும் ஸ்தோத்திரம், தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலை ஸ்தோத்திரம் சொல்லுகிற அப்படி தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். ஸ்தோத்திரக்குன்னு தனியாக ஒரு பாட்டெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. ஸ்தோத்திர ஜபம் பண்ணிட்டு தனியாக பாட்டெல்லாம் வைக்க தேவையில்லை. எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஆமென், அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் எதை சொல்ல வரேன்னா, விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதனால் கர்த்தருடைய சமூகத்திற்குள் நெருங்க முடியாது. ஒரு மனுஷன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறதுக்கான அடையாளம் தெரியுமா? ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் நான் விசுவாசமாக இருக்கேனுங்கிறத. அந்த மனுஷன் காற்றினால் அலைபடுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் விட்டு சீக்கிரமாக ஓடிடுவான் அர்த்தம். ஆண்டவருக்குள்ளே நிற்க முடியாதுன்னு அர்த்தம். நான் நிற்பேன், நான் நின்று காமிக்கிறேன். இது ஆவிக்குரிய உலக ராசா, உலக பிரமாணமாக நிற்கிறது இல்லை. இது ஆவிக்குரிய காரியம். பிசாசு இன்னும் 4 மிதி சேர்த்து மிதிச்சானா நிற்க முடியாது. இது கர்த்தருடைய பலன் தேவை. அங்கே போயிட்டு நம்ம பலனெல்லாம் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி நம்ம பலன் உலக பிரமாணத்தில் பலன் எடுக்கலாம். 4 பேர் அடிக்க வந்த கத்திரிக்கு அடி வாங்கலாம். நான் ஆவிக்குரிய விதமாக பிசாசு அடித்தான்னு வச்சுக்கோங்க, இந்த வேதத்தை வாசிக்காத ஆட்கள், ஜெபிக்காத ஆட்கள்லாம் 10 நிமிஷம் கூட கர்த்தர் சமூகத்தில் நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்வீர்கள். பாருங்கள், ஒரு பூட்டு, ஒரு பெரிய பூட்டு தான். அந்த பெரிய பூட்டை ஒரு சின்ன சாவியை வச்சு தான் திறக்கிறோம். அப்போ எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன ஒரு சாவி தான் சொல்யூஷனாக இருக்கும். பூட்டை கண்டுபிடிக்கிறவங்க சாவி இல்லாத பூட்டை எந்த ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்கிறது. அதே போல் தேவனும் பிரச்சனைகளுக்கான வழி இல்லாத எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு அனுமதிப்பதில்லை. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தாவே, நீங்கள் எனக்கு எந்த பிரச்சனையை அனுமதிச்சாலும் இதற்கான வழியை வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனுமதிக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறது நன்மைக்காக நீ ஏற்றுக்கொள்கிறவன் விசுவாசிக்கிறவன். கர்த்தர் ஏன் என்ன இப்படி பாடுகளுக்குள்ள கொண்டு போகிறான்னு கேட்டுறவன் அவிசுவாசி. அல்லேலூயா. கர்த்தர் என்னை பாடுகளுக்குள்ள கொண்டு போனாலும் பின்பதாக என்னை மேன்மைப்படுத்துவாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த விசுவாசத்துக்குள்ள நமக்கு வெளியே போகிற பாதைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. சோதனைகள் மத்தியில் தப்பிக்கொள்வதற்கு வழியையும் நமக்கு ஆயத்தப்படுத்திட்டு தான் சோதனையே அவர் நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனாச்சும் பூட்டுக்கு சாவி இல்லாமல் படைச்சிருக்கிறாங்களா? செஞ்சுருக்காங்களா? அந்த பூட்டு கேட்டு சாவியை படைச்சிட்டு தான் பூட்டை செய்கிறாங்க. அதே போல் கர்த்தரும் ஒரு போராட்டத்தை அனுமதிப்பதற்கு முன்பதாக அதற்கான வழியையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நான் கர்த்தரை விசுவாசித்தனா அந்த வழி எனக்கு திறக்கும். ஆமென், சத்தம் ஒரு ஆமென், சத்தம் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஜெபம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம விசுவாசமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் ஆமே. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு 2 மனம் உள்ளவர்களால கர்த்தரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தர் எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கை இல்லாமல் தேடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சபைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்காது. இன்னைக்கு இருமனம் இல்லாதவர்கள் யார் தெரியுமா? இன்னைக்கு சபைக்கு நான் போகிறேன், போயிட்டு வரும்போது விசுவாசத்தோடு என் அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டு தான் வருவேன் எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன்தான் இருமனம் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறவன். வாழ்க்கைனா ஏற்ற தாழ்வுகள் வரதாங்க செய்யும். ஏற்ற தாழ்வு இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்குது? கீழே போவோம், திடீர்னு மேலே போவோம். திடீர்னு குப்பையில் இருக்கிறவன் ராஜாவை மாறுவான், திடீர்னு ராஜாவை இருக்கிறவன் குப்பையில் போவான். அதெல்லாம் உலகத்தினுடைய நியதி, அதுதான் உலகம். நம்ம திடீர்னு வேட்டத்தை திடீர்னு படுத்திருப்போம், திடீர்னு எந்திரிச்சு நடப்போம், திடீர்னு வியாதி வரும், திடீர்னு கஷ்டம் வரும், திடீர்னு நல்லா இருப்போம். அதுதான் உலகம். ஏற்ற தாழ்வுகள் மத்தியில் கர்த்தரை ஒரு மனுஷன் நம்புறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம்.
கர்த்தரை தேடுறதுனால எனக்கு அப்படியே உயர்வு உயர்வு உயர்வு, பறக்கிறது பறக்கிறது பறக்கிறது, ஃப்ளைட்டு அப்படியே நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் வரும். ஏற்றத்தாழ்வுகள் எல்லா மனுஷனுக்கும் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் இல்லை, கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் 24 hours உங்களுக்கு வாட்டர் சர்வீஸ், 24 hours உங்களுக்கு ஏசி சர்வீஸ், 24 hours உங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? உலகத்தில் உபத்திரம் இருக்குது, நீ உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உன் உபத்திரம் இருக்குது. ஆனால் அந்த உபத்திரத்தின் மத்தியில் உன்னை காப்பாற்ற வேண்டாம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஏற்ற தாழ்வுகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த தாழ்வுகள் மத்தியில் என்னை காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்காருங்கிற விசுவாசத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒரு மனிதன் தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிற மனிதன், தேவனுக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற மனிதன். ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே தான் தேடுவாங்க, தாழ்வுகள் வந்தாலும் அப்படியே தான் தேடுவாங்க, உயர்வு வந்தாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் யாரை தெரியுமா? பாகால தெய்வமாக வணங்கலை, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்களுக்குள்ளே வந்துட்டோம். கர்த்தர் சொன்ன மாதிரி இனி சுத்திகரிப்பு நாட்கள் அதிகமாக நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வேறுபட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க முடியும். இந்த கடைசி நாட்கள் மனுஷர்கள் என்னவா மாறுவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வசனத்தை மாத்திர வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், ஒருவர் சத்தமாக வாசிங்க. 2 தீமோத்தேயு 3 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 3, 2 தீமோத்தேயு 3 3வது அதிகாரம் 1வது வசனம். கடைசி நாட்களில் இந்த உலக மனுஷனாவே என்ன மாறுவாங்கன்னா, சுவாப அன்பில்லாதவர்களும், என்னமா, இணங்காதவர்களுமாயும், இணங்காதவர்கள் என்ன, ஒத்து போகாதவர்களாயும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களாயும், அப்புறம் அவதூறு, கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமில்லாமல் அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையை அடக்க முடியாமல் பாவத்தை ஒரு பக்கம் செஞ்சுட்டு கர்த்தருக்கு பிரியமா வாழ நினைத்துக் கொள்கிறவர்களாயும், கொடுமை செய்கிறவர்களாயும், நல்லவர்களை அவர்களுக்கு பிடிக்காதவர்களாய் மாறியும், எப்படி என்ன பிடிக்கல அந்த மாதிரி பாஸ்டரை பிடிக்காதவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம், கர்த்தருக்கு பிரியமில்லை தெரிஞ்சும் துணிகரமாய் இதை நான் செய்வேன், இதை நான் செஞ்சேன், என்ன நடக்கும்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிகரம் வரக்கூடிய நாட்களில் கடைசி காலத்தில் நடக்கும். இருமாப்புள்ளவர், நான் செய்ய மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். வாசிங்க. தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இல்லாமல், சுகபோக உலகத்தின் சுகத்திற்காக நல்ல கார் வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும், மேன்மையாகணும், கர்த்தருக்கு பிரியமாக மட்டும் வாழக்கூடாது, மிச்சம் எல்லாமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவர்களாயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பேலனை மறுதலிக்கிறவர்களாகியும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. எத்தனை வசனம் அது? 5வது வசனம். அல்லேலூயா. அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கடைசி நாட்களிலே சுவாப அன்பில்லாதவர்களை மாறுவார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை செய்வாங்க, இச்சையை அடக்க முடியாமல் வாழ்வாங்க, பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கவர்களை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறையா. ஆனால் வரக்கூடிய கடைசி நாட்களில் பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவருக்காக நிற்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திற்காக வாழ்வாங்க, உலகத்திற்காக நிற்பாங்க, கர்த்தருக்காக 1% கூட வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தரை மாத்திரம் துதிப்பார்கள். ஆனால் வாழ்கிற வாழ்வு முழுவதும் தனக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, உலகத்தின் இச்சைகளுக்காக வாழ்வாங்க. கடைசி நாட்கள் இது நடக்கும். ஏன்னா இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் கடைசி நாட்கள். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், நாம் அதற்கு விலகி ஓட வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, இப்படிலாம் நடக்கும்போது நாம் என்ன பண்ணுவோமா, இப்படிப்பட்ட மனிதர்களை இனம் கண்டு கொண்டு இவர்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை, ஊழியக்காரங்களே நிறைய பேர் வருவாங்க, உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. வாங்க சிஸ்டர், நம்ம சபைக்கு வாங்க, இயேசு கொட்டுகிறார் ஊழியம் சொல்லுவாங்க. நீ ஒரு வீடியோவில் பார்த்த பேக்லேண்டுன்னு ஒரு வீடியோ, என்ன வீடியோ? பேக்லேண்டு. அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, ஒரு நல்ல சபைக்கு போயிட்டு ஒரு விசுவாசம் நல்ல ஆண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட போயிட்டு அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, சிஸ்டர் நம்ம சபைக்கு வந்து பாருங்கள், குட்டி பரலோகம் போல் இருக்கும், எங்கள் பாஸ்டர் உங்களை திட்டவே மாட்டார், பாஸ்டர் எதையுமே குறைய சொல்ல மாட்டார், வந்தீங்கன்னா ஆராய்ச்சி கொண்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும், நல்ல கேம்ஸ் எல்லாம் வைப்போம், நல்ல மேன்மையெல்லாம் வைப்போம். இதெல்லாம் கடைசி நாட்கள், இதெல்லாம் நடக்கும். உங்களை வந்து கூப்பிடுவாங்க, சிஸ்டர் நம்ம சபைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு சபையில் வந்து ஒரு பொறுப்பு தந்துடுறோம், உங்களை வந்து ஒரு தூணாக மாற்றிடுறோம், உங்களை வந்து என்ன பண்ணுறோம், சபையில் ஒரு முக்கியமான பொசிஷன், நீங்கள் தான் செக்ரட்டரி. ஏன்னா 2 பேர் தான் இருப்பீங்க சபையிலேயே, 2 பேரில் நீங்கள்
செக்ரட்டரி, நீங்கள் துணை தலைவராக இருந்துக்கோங்க, நீங்கள் தலைவராக இருந்துக்கோங்க, நீங்கள் வந்து என்ன எல்லா காரியத்தையும் நீங்கள் முன்னாடி வந்து செய்யுங்க அப்படிங்கிற நாட்களில் அப்படிப்பட்ட கள்ள போதகர்கள்லாம் வருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. கள்ள போதகர்கள்லாம் வருவாங்க. இன்றைக்கி நிறைய வீடியோ பார்க்குறோம் நம்ம யூடியூப்பில். ஆனால் நிறைய பேர் கள்ள போதகத்தை தெரியாமல் கொண்டு வராங்க. இன்றைக்கி பாடல் மூலியமாக கள்ள போதகத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜான் ஜெபராஜ் அப்படி ஊழியக்காரர் இருக்கார். எத்தனை பேருக்கு பிடிக்கும். ஆனால் அவர் ஒரு கள்ள போதகர். அவருடைய செய்தியை கேட்டீங்கன்னா பரலோகம் போக முடியாது. அவர் ஒரு கள்ள போதகர். போதிக்கிற போதகம் கள்ள போதகம். அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாமே கர்த்தருக்கு வேதத்துக்கும் அவர் சொல்கிற வார்த்தைக்கும் தப்பான வார்த்தை. அல்லேலூயா. அவர் சொல்கிற வார்த்தை என்ன பாவனை செய்யி கர்த்தருடைய கிருபை உனக்கு பெருகுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அதில் போய் சிக்கி கொண்டீங்கன்னா வசனம் கடைசி நாட்களில் நடக்கும். இதெல்லாம் தேடி ஒரு கூட்டம் போகும். கட்டுக்கதைகளை தேடி, உலக வார்த்தைகளை தேடி ஒரு கூட்டம் போகணும் வசனம் சொல்லுது. நம்ம சபையிலேருந்து கூட போகலாம், யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுக்கதைகளை தேடி எங்கள் பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கடிஞ்சு கொள்கிற வார்த்தை பேசுகிறாரு. நீங்கள் யாராச்சும் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவீங்களா? மேன்மையான வார்த்தைகளை சொல்வீங்களா? நீ பரிசுத்தவான்ப்பா, நீ நீதிமான்ப்பா, நீ நல்லவாப்பா, உலகத்தில் நீதாப்பா ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிற வார்த்தைகளை தேடி ஒரு கூட்டம் பின்னாடி போகும். அதை நம்ம கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழாமல் உலகத்தில் ஏமாற்றிட்டு கர்த்தரையும் ஏமாற்றி விட்டு வாழுகிற கூட்டத்தை நம்ம பார்ப்போம். பாருங்கள், அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பார்ப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், ஆமாம் இந்த அக்கா அப்படி தான் இருக்கிறாங்க, இந்த அண்ணா அப்படி தான் இருக்கிறாரு. ஆமாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னா அவங்கள விட்டு நீ முதலாவது என்ன பண்ண தெரியுமா? விலகணும். தெரிஞ்சிருச்சுன்னா விலகிருங்க. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்காங்க தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல கண்டித்து உணர்த்துங்க. பாஸ்டருக்கு மட்டும் அந்த வேலை கிடையாது. நீங்கள் முதல்ல கண்ணால் பார்த்துட்டு உடனே சொல்லுங்கள், இந்த பாவம் தப்பு, இதை விட்டுட்டு வெளியே வா. கேட்க அடுத்து உங்கள் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. அடுத்து பக்கம், ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்கிறதுக்காக வரமாட்டாங்க. விட்டுருங்க. கர்த்தர் என்னை விளக்கினார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் விளக்கினதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் சிலரை விட்டு விளக்குவது நன்மைக்காகத்தான். சிலரை விட்டு தூரம் எடுப்பது நன்மைக்காகத்தான். சிலர் நம்மளை விட்டு பிரிந்து போவது நன்மைக்காகத்தான். அது நம்ம விளக்கலை, கர்த்தர் விளக்குறார். கர்த்தர் அந்த சூழ்நிலையை கொண்டு வரான்னா காலில் விழுந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு மனிதனை விளக்குவாரானால் அது அவர் திட்டம் இல்லாமல் விளக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால் பாஸ்டர் கூட சண்டை போட்டு கர்த்தர் தான் விளக்குனான்னு சொல்லிடாதீங்க. கர்த்தர் ஒருபோதும் சபையை விட்டு விளக்க மாட்டார். அல்லேலூயா. பிறப்புக்கு ஒரு சபை, ஞானஸ்தானத்துக்கு ஒரு சபை, திருவுருந்துக்கு ஒரு சபை, மரணத்துக்கு ஒரு சபை இல்லை. வாழ்வதற்கு ஒரே ஒரு சபை, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சபை தான். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு சபை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு ஒரு சபை, அதுக்கு ஒரு சபை கர்த்தர் கொடுக்கல. எல்லாவற்றிற்கும் ஒரு திருச்சபையை நம்ம கொடுத்துருக்காரு. அதில் நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும். அதில் நம்ம சுகமாய் தரித்திருக்க வேண்டும். அதை விரும்புகிறவனுக்கு தான் மேன்மை, அதை வாஞ்சிக்கிறவனுக்கு தான் விடுதலை, அதில் இன்பமாய் இருக்கிறவனுக்கு தான் உலகத்திலும் இன்பம் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்துவ நாமத்து நிமித்தம் நீங்கள் பாடுகளை சகித்து கொண்டு இருக்கலாம், பாடுகள் பட்டு கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டர்டாக கர்த்தருக்காக நில்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக நின்று தோற்று போனதாய் சரித்திரம் எதுவும் சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்காக நின்றவனை கர்த்தரும் கைவிட்டுவதில்லை. உலக மனுஷனுக்காக ஓடினவனை கர்த்தருக்காக வாழ்ந்ததும் சரித்திரமாக இல்லை. அப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் வாழ ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாய் மட்டும், கர்த்தருக்கு பிரியமா நீ வாழப்பட்டீங்கன்னா ஓனரை பிரியப்படுத்த முடியாது, கான்ட்ராக்டர்காரை பிரியப்படுத்த முடியாது, சூப்பர்வைசரை பிரியப்படுத்த முடியாது. உலக ஓனர்ஸை, உலக மனுஷனை, உங்கள் லெக்சரரை, உங்கள் ஹெச்ஆரை, உங்களுடைய பிரின்சிபலை, உங்களுடைய மேனேஜரை, உங்களுடைய ஓனரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. சத்தியமும் முடியாது. அல்லேலூயா. நிஜமாக அவங்களை பிரியப்படுத்த முடியாது. அவர்களுக்கு நாம் எப்படி தான் இருப்போம்? விரோதமாக தான் இருப்போம். அவர்கள் விரோதம் இல்லாமல், காரணம் இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்க, ஆனால் கர்த்தரை நாம் பிரியப்படுத்துவதனால் என்னை தேடி வருகிற சகல எதிர்ப்புகளுக்கும் கர்த்தரனை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உலக மனிதனோடு கூட நான் இசைந்து இருக்கக்கூடாது. உலக மனிதனோடு கூட ரெண்டு நினைவுகளோடு குந்தி நடக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், பாகால் தெய்வமானால் பாகாலுக்கு பின்னாடி ஓடிடணும். நான் கர்த்தருக்கென்று வாழ்வேன் என்று நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவில் நீங்கள் எப்படி இருக்கணும்?
நிலையா நில்லுங்க. இயேசுவுக்காக நிற்கிறேன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நில்லுங்க. பாடுகள் வரும் சகிங்க, பிரச்சனைகள் வரும் சகிங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடாமல் பாடுகள் மத்தியில் நம்மளை மேன்மைப்படுத்துகிற கரம் நம்மளோடு கூட இருக்கும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. வரக்கூடிய நாட்களில் உலகம் உங்களை பகைக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த பகைக்குனா முதலாவது நீ யோசித்துக் கொள்ளுங்க. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது என்ன பகைச்சுங்கிறத யோசிங்கன்னு இயேசு சொல்றார். ஒன்றை காரணம்லாம் ஒரு மனுஷன் பகைக்கிறானா நீ நினச்சிக்கோ, முதல்ல ஒன்றை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபஸ்ட்டு, நான் என்னப்பா தப்பு செஞ்சேன், எல்லாத்தையும் நன்மை தான் செஞ்சேன், எல்லாத்தையும் உயரத்தி தான் வச்சேன், உயிரோடு எழுப்புனேன், கண்ணு தெரியாதவனை கண்ணு கொடுத்தேன், காது கேட்காதவன் காது கொடுத்தேன், நடக்க முடியாதவன் நடக்க வச்சேன், அவர் பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் உலகம் அவரை சொல்கிறாங்க, அவர் தூக்கி சிலுவையில் அடைங்க. தப்பு செஞ்ச திருடனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பரபாஸ் நிற்கிறான் பக்கத்தில். பரபாஸ்ங்கிற திருடன் இயேசு பக்கத்தில் நிற்கிறாரு. 2 பேரும் நீ நிப்பாடிச்சு ராஜா கேட்குறாரு, 2 பேர்த்தில் யாரை உங்களுக்கு விடுதலை ஆக்கணும்? அவர் சொல்லுங்க, பரபாசை விடுதலை ஆக்கும். திருட்டு பைய பரபாஸ். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தவறு செய்யாதவர். அவருக்கு பார்த்து பரபாசை விடுதலை ஆக்கும். இயேசுவை சிலுவையில் அடையும். என்ன தப்பு செஞ்சார் இயேசு? உலகம் காரணம் இல்லாமல் உங்களுக்கு பகைக்கும். அப்போல்லாம் நீங்கள் யோசிக்கணும், இயேசுவை யோசிச்சுக்கணும். இயேசுவே உங்களையே காரணம் இல்லாமல் பகைச்சாங்க, நீங்கள் நல்லதான் செஞ்சீங்க, நீங்கள் தப்பாக ஒன்று சொல்லலை, நீங்கள் திட்டுனாலும் சரியாக தான் திட்டுனீங்க, ஆனால் உங்களே அந்த உலகம் சிலுவையில் தூக்கி அடிச்சிருச்சு ஆண்டவர். நாமளே அப்படி தான் யோசிச்சுப்பேன். என்னெல்லாம் திட்டும் போது ஆண்டவர் நான் ஏமாத்திரம், உங்களுக்கு நான் ஏமாத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனோடு கூட நம்ம இசைந்திருக்கிறது காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் தனித்திருப்பது நலமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவர்களிடத்தில் உங்களுக்கு எந்த உதவி வரலனாலும் பரவாயில்ல, அவர்களிடத்தில் எந்த நன்மையும் வரலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அதனால சொல்கிறேன், 1000 நாட்கள் அந்த ஆகாரத்தின் கூடாரத்தில் போய் படுத்து கிடப்பதை பார்க்கலும் தாவீது சொல்கிறாரு, நான் தேவனுடைய சமூகத்தில் வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கலும் உம்மிடத்தில் வாழ்கிற ஒரு நாள் நல்லதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னும் எத்தனை பேர் முடிவு பண்ண போகிறீங்க? தேவ சமூகத்தையே நான் விரும்புகிறேன், தேவனுடைய பாதத்தையே நான் விரும்புகிறேன், அது நான் தேடுவேனா? உலக மனுஷனை போல தேடக்கூடாது. இன்னைக்கு காலேஜ் போகிறேன்னா, இன்னைக்கு படிக்க போகிறேன்னா, அங்கே என் கர்த்தருடைய கரம் என்னை கொண்டு செயல்படுவதை நான் வெளி காமிக்கணும். ஒரு 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அவர்கள் எப்படி தெரியுமா? அவங்க காலேஜ் அவர்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கு. அவங்களுக்கு பேர் ஃபயர். அவங்க பேர் என்ன? ஃபயர். டைம் கிடைச்சா சும்மா இருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? ஒரு இன்டர்வல் பீரியட் கிடைக்குது, ஒரு சாப்பாடு பீரியட் கிடைக்குது, அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? தேவ சமூகத்தில் போய் ஆராதிக்க எத்தனை பேர்? என் பைபிள் காலேஜில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எனக்கு சின்ன ஒரு இன்டர்வல் டைம் குடித்தா கூட பல நேரங்கள் டீ குடிக்க போகாமல், ஸ்நாக்ஸ் சாப்பிட போகாமல் தேவ சமூகத்தில் 10 நிமிஷம் எனக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லி முழங்கால் படித்து ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு அதெல்லாம் வச்சு தான் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்கள் நேரத்தை நீங்கள் கர்த்தருக்காக ஒதுக்கி கர்த்தருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழ நீங்கள் ஆசைப்படுவீர்களானால் கர்த்தரும் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவருடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒன்று முடிவு பண்ணுங்க, என் 2 நினைவுகளோடு குந்தி நடக்க மாட்டேன், இரு மனம் உள்ளவனை போல நான் வாழ மாட்டேன், கர்த்தருக்கு மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவரே. இனிமேல் உலக மனுஷனை போல என்ன பண்ண மாட்டேன், ஏமாற்றி சம்பாதித்து வட்டிக்கு விட்டு உலக மனுஷனை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமாய் என்னை வாழ ஒப்பு கொடுக்குறேன். அதனால சொல்கிறாரு, ஏமாற்றி சம்பாதிக்கிற 1000 ரூபாய் பார்க்கலும் எனக்கு கொஞ்சம் நல்லது, நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் திருடுற குணம் அதிகமாக இருக்கும். திருட்டு குணம் என்னை விட்டு போகவே திருடுறங்கிறது என்னை ஃபஸ்ட்டான சொல்லலாம். எப்படினாலும் திருடிடுவேன், எங்கே வச்சாலும் கண்டுபிடிச்சிருவேன். இங்கே தான் வைக்க எங்கள் அம்மாவுக்கு தெரியும், இங்கே போய் அங்கே வச்சாலும் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பீரோக்குள்ளே சந்து இருக்கும், அந்த தூக்குறதுக்குள்ளே வச்சு எடுத்துட்டான்னு பீரோ தூக்குற இடத்துல ஒரு சின்ன அந்த கைப்பிடிக்கிட்டே இருக்கும், அந்த கைப்பிடிக்குள்ளே கையை விட்டு எடுக்கிறாள் தான் நான். அல்லேலூயா. எங்கே வச்சாலும் சரி என் அம்மாவுடைய மனதை புரிந்து திருடுறவன் நான். அல்லேலூயா. ஆனால் என்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டனோ, 1 ரூபாய் என் கையில் வந்தாலும் அதை உண்மையான கையில் போய் கொடுப்பேன். எங்கள் அப்பாவோட வேலைக்கு போகும்போது என் கையில் காசு கொடுப்பாங்க, 1 ரூபாயை எடுத்து என்னோடய தனிப்பட்ட ஒரு அப்பாவோட காசு தானே, ஒரு 100 ரூபா எடுத்து தனியாக பாக்கெட்டில் வச்சுக்கலாம்னு யோசிச்சது இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார் உண்மையாக. அவர் எனக்கு 200 ரூபா கொடுத்தாலும் போதும், ஆனால் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைக்கி அந்த 100 ரூபாயை விட்டுட்டு வருவேன், கர்த்தர் எனக்கு 1000 ரூபா கொடுத்து அலங்கரிப்பதை நான் பார்த்துருக்கிறேன்.
அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை உண்மை உள்ளவர்களாய் வெளிப்படுத்துவோமானால் 1 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மேன்மை இழந்துடாதீங்க, 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஏமாத்திராதீங்க. கர்த்தர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நான் உண்மை உள்ளவர்களாக இருப்போமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, உலக மனுஷனை போல நான் வாழ மாட்டாண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் படியீட்டில் எழுந்து நின்று கொள்வோம். இன்னைக்கு எழுந்து நின்று நீ கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு உமக்கு பிரியமாய் வாழ கற்றுக் கொடுங்கப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை எனக்கு போதித்தருளுங்க ஆண்டவரே. நான் உலக மனுஷனை போல வாழ்ந்து விடக்கூடாது, உலக மனுஷையை போல நான் வாழ்ந்து விடக்கூடாது. கர்த்தாவே இன்னைக்கு உமக்காக நீ தெரிந்து கொண்டீங்களே, நான் உங்களை மறுதலிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போதும் உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள காரணம், நீ அதே உலகத்தோடு கூட போய் வாழ்வதற்காக அல்ல மகனே, நீ அதே உலகத்தோடு கூட வாழ்வதற்காக அல்ல மகளே, நீ வேறு பிரிக்கப்பட்டவனாய் கர்த்தருக்கு வாழ்வதற்காக, நீ வேறு பிடிக்கப்பட்டவளாய் கர்த்தருக்கு வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு? நீ உலகத்தை பிரியப்படுத்துறியா இல்லை கர்த்தரை பிரியப்படுத்துறியா? நீ உலகத்தை பிரியப்படுத்தணும் நினைச்சா நீ என்ன பிரியப்படுத்த முடியாது, நீ என்ன பிரியப்படுத்த முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இரு. இதற்காகத்தான் உனக்கான ரத்தம் சிந்தினா, இதற்காக தான் நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேனா, இதற்காக தான் முட்கிரீடத்தை உனக்காக நான் ஏற்றுக்கொண்டேனா, இதற்காக தான் ஆணிகள் அடிப்பதற்காக என் கையை ஒப்புக் கொடுத்தேனா, இதற்காக தான் என் உடல் முழுவதும் வாரினால் அடிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தேனா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் மரித்ததுக்கான அடையாளத்தை நீ வாழ்வா என்பதற்காகத்தான். நான் மரித்ததே, நான் மரித்த மரணத்தை நீ எனக்காக வாழ்ந்து காட்டுவா என்பதற்காகத்தான். கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, உலக மனுஷனை போல நீ வாழ ஆசைப்படுறிய, நான் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீ மறந்தாயோ? ஆதாமே, நான் உன்னை படைத்த நோக்கத்தை நீ மறந்துட்டே. ஆதாம், இந்த உலகத்தில் உன்னை அழகாக படைத்தேன், உன்னை மேன்மையாக படைத்தேன். ஆனால் இந்த அழகை நீ பார்க்காம உலகத்தில் அற்பமான அழகுக்காக தேவன் கொடுத்த அலங்காரத்தை மறுதலித்து போகிறாயே. அன்று நம்மளை பார்த்து கேட்குறார், எனக்காக யார் நிற்பா, எனக்காக யார் வருவா? இத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்களே, இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களே, எனக்காக யார் வருவா என்று ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் என்னுடைய இருதயத்தை புரிந்து என்னை தேடுகிறவர்கள் யாரும் இல்லையே. இன்றைக்கும் என்னுடைய மேன்மைக்காக உயர்வுக்காக தேடுகிறவர்கள் தான் அநேகர் கூட்டம் கூட்டமாக தேவ சமூகத்தில் வருகிறாங்க. என்னுடைய இருதயத்தை புரிந்து என்னுடைய ஊழியத்தை செய்யணும், என்னுடைய வேலையை செய்யணும், இன்றைக்கி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், இன்றைக்கி அநேக ஜனங்களை சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறவர்கள் இன்றைக்கி அநேகர் இல்லை. நீங்கள் வருகிற எல்லாருமே நமக்கு ஒரு பிரச்சனையோடு, நமக்கு ஒரு போராட்டத்தோடு கூட, தேவையோடு கூட சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் பவுல், பேதுரு, யோவான், எத்தனையோ தேவ மனிதர்கள் தனக்கு பிரச்சனைகள் இருந்தபோது கூட கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதோடைய நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது?